வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நோடல் அனாலிசிஸ். இது வரைக்கும் நம்ம மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போது நோடல் அனாலிசிஸ், அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஃபைண்ட் அவுட் த கரண்ட் இன் ஈச் பிரான்ச் ஆஃப் த சர்க்யூட் ஷோன் இன் அ ஃபிகர் by using nodal analysis. So nodal analysis டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம இந்த சர்க்யூட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு கொடுத்த சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, 5 ஆம்பியர் கரண்ட். இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, 10 ஓம் ரெசிஸ்டார். இங்கே 3 ஓம் ரெசிஸ்டார். இங்கே 1 ஓம் ரெசிஸ்டார். இங்கே 5 ஓம் ரெசிஸ்டார். இங்கே ஒரு 10 வோல்ட் பேட்டரி. சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, நோட்ஸை கண்டுபிடிக்கணும். நோட்ஸ்னால் என்ன சார்னா, அட்லீஸ்ட்டு ஒரு நோடு நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அந்த நோடுக்கு 3 காம்போனன்ட்ஸாவது இருக்கணும், இல்லை 3க்கு மேற்பட்ட காம்போனன்ட்ஸாவது இருக்கணும். அதான் நோடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் வந்து நோடுன்னு சூஸ் பண்ணுறேன்னா, இதை சுற்றி பார்க்கணும். இதை சுற்றி இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ 2 காம்பவுண்ட் தான் இருக்குது. அப்போ இதை நம்ம நோடுன்னு சூஸ் பண்ணக்கூடாது. இதுவே நம்ம இதை சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், இதை நோடாக சூஸ் பண்ணுறேன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் இதை வந்து நோடாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் நோடு. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராமில் முதல்ல நோடு எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டயக்ராமில் அந்த நோட்லேருந்து நம்ம கரண்ட் எடுத்துக்கணும். அந்த கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது டயக்ராம் எடுத்து அப்படியே வரைஞ்சிட்டு இப்போது நோடு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்மளுக்கு கிடைச்சது 2 நோடு தான். இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு. ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இதை சுற்றி இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இது ஒரு நோடு. இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். ஸோ இதுவும் நோடு. இந்த இடத்துல நோடு வராது, ஒரு ரெசிஸ்டார் ஒரு சோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது இருக்கணும். அப்போ இருக்கிறது 2 நோடு தான். ஸோ அந்த நோடு நான் வந்து V1 V2ன்னு எடுத்துக்கிறேன், டாட் வச்சுட்டு. இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் டாட் வச்சுட்டு அந்த இடத்துல V1 V2ன்னு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போது கரண்ட்டு எழுத போகிறோம். ஸோ ஒரு நோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல இங்கே ஒரு கரண்ட்டு, இங்கே ஒரு கரண்ட்டு. ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு கரண்ட்டு போகுது, இந்த ரெசிஸ்டாருக்கு. அதை நம்ம I1ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம இஷ்டம் தான், I1 எடுத்துக்கலாம், I2 எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இந்த நோடில் வந்து இங்கே ஒரு கரண்ட்டு போகுது. ஸோ I1, இந்த பக்கம் ஒரு கரண்ட்டு போகுது, I2 ரெசிஸ்டாருக்கு. ஆனால் இந்த நோடுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு கரண்ட் வந்துட்டுருக்கு, 5 ஆம்பியர் கரண்ட். ஸோ அதை நம்ம இந்த டைரெக்ஷனில் போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த நோடுக்கு வருவோம். இந்த நோடுக்கும் அதேமாதிரி என்ன பண்ணலாம், இங்கே ஒரு கரண்ட்டு போகும், இந்த ரெசிஸ்டாருக்கு. இந்த ரெசிஸ்டாருக்கு ஒரு கரண்ட்டு போகும். இதை I3 கரண்ட் எடுத்துப்போம், இது I4 கரண்ட்டுன்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த V2க்கு ஏற்கனவே இங்கே ஒரு கரண்ட் வருது. எந்த கரண்ட்டு? I2 கரண்ட் இப்படி தானே போகுது. அப்போது I2 கரண்ட் இது V2க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் எடுத்து எழுதிக்கணும். ஃபைனலாக கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு எர்த்து வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இது எல்லா டயக்ராம்ஸுக்குமே காமன், ரெஃபரன்ஸ் நோடுன்னு சொல்லுவோம். இதை எல்லாத்துக்குமே காமனாக இந்த இடத்துல ஒரு எர்த்து நம்ம காமிச்சிடணும். ஸோ டயக்ராம் புரியுதுங்களா? டயக்ராம் எடுத்து அப்படியே வரீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 நோடு கிடைக்குது. அதை V1 V2ன்னு எடுத்துக்கணும். அப்புறமா அந்த நோடுக்கு ஏதாவது கரண்ட் வருதான்னு பார்க்கணும். 5 ஆம்பியர் கரண்ட் வருது. அப்புறம் இங்கே ஒரு கரண்ட் போகுது, இங்கே ஒரு கரண்ட் போகுது, I1 I2. அதேமாதிரி இந்த நோடுக்கு இங்கே ஒரு கரண்ட் போகுது, இங்கே ஒரு கரண்ட் போகுது, I3 I4. ஸோ நம்ம பேர் வைக்கிறது நம்ம இஷ்டம் தான். I1 I2 மாற்றி கூட வைக்கலாம். ஸோ ஆன்சர் மாற்றி கூட வரலாம். அவங்க கரெக்டாக செக் பண்ணிப்பாங்க ஆன்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ I1 I2 நம்ம இஷ்டம் தான் பேர் வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதில் 4 கரண்ட் இருக்குது, I1 I2 அப்புறம் I3 I4. இந்த வேல்யூஸை நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, ஸ்டெப் 2, அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகேங்களா? நோடல் அனாலிசிஸ்னால் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா நம்ம கண்டுபிடிக்கணும் அட் 2 நோட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நோடு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நோடு V1 என்ற நோடுக்கு எடுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து இங்கே அரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நோடு என்ன இருக்கீங்க? V1 நோடு. V1 நோடு. இந்த நோடுக்கு யாரெல்லாம் வராங்களோ, இப்போ இது ஒரு வீடு ஞாபகம் வச்சுங்க. இந்த V1 வந்து ஒரு நோடு, வந்து ஒரு வீடு. இந்த V1 வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் ப்ளஸ்ஸு, யாரெல்லாம் அவங்கள விட்டு போகிறாங்களோ அவங்களாம் மைனஸ்.
அப்போ இந்த V1 வீட்டுக்கு யார் வராங்க 5 ஆம்பியர் கரண்ட் வராங்க அப்போ அவங்க +5 நெக்ஸ்ட் இந்த V1 வீட்டை விட்டு I1 கரண்ட் வெளியில போறாங்க ஸோ -I1 இந்த V1 நோடை விட்டு I2 கரண்ட் வெளியில போறாங்க ஸோ -I2 ஈக்குவல் டு 0 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ ஒரு நோடுக்கு என்ன கரண்ட் வருது என்ன கரண்ட் வெளியில போகுது அதுதான் வந்து கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட்ல இது எழுதியாச்சுங்களா எனக்கு தேவை லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வேரியபிள்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் ஸோ இந்த -I1 -I2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +I1 +I2 ஸோ இந்த 5 எடுத்து இங்கே எழுதிப்போம் ஓகேங்களா இதுதான் ஈக்குவேஷன் 1 நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு என்னதுன்னா செகண்ட் நோடுக்கு எழுத போகிறோம் இது ஈக்குவேஷன் 1க்கான ஈக்குவேஷன் 1க்கானது இது இப்போ ஈக்குவேஷன் 2க்கானது என்னது நோடு 2 அதை V2ன்னு எடுத்துக்கிட்ட பாருங்க நோடு 2 இப்போ V2க்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் ப்ளஸ் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் மைனஸ் ஸோ V2க்கு யார் வராங்க இந்த நோடுக்கு I2 கரண்ட் வருது அப்போ +I2 I3 கரண்ட் வெளியில் போகுது -I3 I4 கரண்ட்டு அவங்கள விட்டு வெளியில் போகுது -I4 ஈக்குவல் டு 0 ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு இதுதான் ஸ்டெப் 2 நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோன்னா கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் அது என்ன சார் கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் டயக்ராம் வச்சு தான் இதை நம்ம சால்வ் பண்ணணும் இந்த டயக்ராம் நான் எப்படி வரைஞ்சேன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் கரண்ட் என்னென்ன கரண்ட் இருக்குது I1 I2 I3 I4 இப்போ இந்த I1 கரண்ட்டு இங்கே தானே வருது இது எடுத்து அப்படி தனியாக வரைஞ்சாச்சு ஸோ V1ல் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெசிஸ்டர் வழியாக கீழே வருது I1 கரண்ட் அதை எடுத்து இந்த மாதிரி டயக்ராம் தனியாக வரைஞ்சிக்கணும் ஸோ V1 நோடில் ஸ்டார்ட் ஆகி 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கீழே வருது கீழே வந்து ரெஃபரன்ஸ் நோடு இருக்குது எப்பவுமே பேஸ் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த I1 எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா ஓம்ஸில் V/R இங்கே வோல்டேஜ் என்ன இருக்குங்க V1 பை என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 10 முடிஞ்சு போச்சு I1க்கு இதுதான் வேல்யூ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது இப்போது I2 கரண்ட்டு பார்க்கணும் டயக்ராமில் I2 கரண்ட் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல தானே ஃப்ளோ ஆகுது I2 கரண்ட்டு அப்போ V1லேருந்து கிளம்பி V2க்கு போகுது I2 எதை தாண்டி ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர் தாண்டி இந்த டயக்ராம் மட்டும் அப்படி எடுத்து தனியாக வரைஞ்சிக்கணும் வரைச்சி பாருங்கள் V1லேருந்து கிளம்பி V2க்கு போகுது I2 கரண்ட்டு இந்த 3 ஓம் ரெசிஸ்டரை தாண்டி அப்போது நம்ம இந்த I2 கரண்ட் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு 2 வோல்டேஜ் 2 நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் எங்கேருந்து கிளம்புறாங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் எடுத்துக்கணும் இந்த இடத்துல எங்கே போய் முடியுதோ அதை மைனஸ் எடுத்துக்கணும் ஸோ V1 - V2 பை ரெசிஸ்டன்ஸ் 3 ஓகேங்களா இது சேஞ்ச் இன் நோட்ஸ் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ 3 அப்படி எழுதிக்கலாம் புரியுதுங்களா V1 - V2 பை 3 ஸோ I இஸ் ஈக்குவல் டு V/Rலேயே இங்கே 2 V இருக்குது அப்போ நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் தான் எடுத்துக்கணும் V1 - V2 பை 3 ஸோ I2னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ I3 கரண்ட் டயக்ராமில் I3 கரண்ட் எங்கே போகுது இங்கே தான் போகுது V2ல் ஸ்டார்ட் ஆகி இந்த ரெசிஸ்டர் வழியாக கீழே வருது அப்போ இந்த டயக்ராமை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாமா அப்போ தனியாக எடுத்து வரைஞ்சா எப்படி வரும் இங்கே V2ல் ஸ்டார்ட் ஆகி இந்த ரெசிஸ்டர் வழியாக கீழே வருது இந்த V2ல் தான் I3 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு I ஃபார்முலானது V/R இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கீங்க V2 வோல்டேஜ் பை இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 5 ஓம் ஸோ V2/5 தான் வந்து I3ல் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போது I4 கரண்ட் பார்க்கலாம் ஸோ I4 கரண்ட் எங்கே போகுது இதுதான் I4 கரண்ட் இங்கே பாருங்கள் இந்த V2லேருந்து வெளியில் போகுது இந்த இடத்துல இப்படி போயிட்டு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக I4 போயிட்டு இந்த 10 வோல்ட் பேட்டரி வழியாக போயிட்டு அப்புறமா தான் கீழே ரெஃபரன்ஸ் நோடுக்கு வருது அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வருது அப்போ அதை நம்ம டயக்ராமில் வரைஞ்சி காட்டணும் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்துருச்சுங்க பாருங்கள் ஸோ V2ல் ஸ்டார்ட் ஆகுது 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக அந்த I4 கரண்ட் வந்து இங்கே பேட்டரி வழியாக வந்து ரெஃபரன்ஸ் நோடை தாண்டுது இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி எழுதணும்னா கரண்ட் I4 இஸ் ஈக்குவல் டு இதில் நம்மளுக்கு 2 வோல்டேஜ் இருக்குது நோடு வோல்டேஜ் இருக்குது பேட்ரி வோல்டேஜ் இருக்குது ஸோ இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஃபஸ்ட்டு எப்பயுமே எங்கேருந்து கிளம்புதோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் V2 நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் இருந்துச்சுன்னா இப்படி பார்க்கும்போது ப்ளஸ்லேருந்து மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போட்டு எழுதணும் -10
இதுவே இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 10 போட்டு எழுதணும். இதுதான் கான்செப்ட். ஸோ V2 இங்கே ப்ளஸ் 2 மைனஸுங்களா மைனஸ் 10 டிவைடட் பை இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 1. அவ்வளோதான் I4 கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணோம், கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 யூஸிங் த ஈக்குவேஷன்ஸ் 1, 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே கண்டுபிடிச்சோம், ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியாச்சு. ஸோ பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னு இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ I1 என்ன கண்டுபிடிச்சோம், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் I1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், V1/10. அந்த V1/10 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் I1க்கு பதிலாக. ப்ளஸ் I2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், V1 - V2/3. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நார்மல் LCM மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 3 into V1 3V1, 10 into V1 10V1, 10 into minus V2 10V2, 10 into 3 30 equal to 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 30 into 5 வரும் 150. 3V1 இங்கே ஒரு 10V1க்கு, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 13V1 minus 10V2 is equal to 30 into 5 150. ஒரு புது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்ச அந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியாச்சு. எழுதிட்டு I2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், I3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், I4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். இதில் எங்கே கிடைச்சிது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் I2 I3 I4 இது எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக LCM எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் LCM எடுத்தாச்சு. ஸோ இதை நான் டேரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். டினாமினேட்டர் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதுக்கு LCM எடுத்தோம்னா 15. இது நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போட்டேன். இது நார்மல் LCM மெத்தட்லேயே போட்டிருக்கேன். நம்ம கேல்குலேட்டர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த ப்ராப்ளமில் உங்களுக்கு நான் வந்து LCMலாம் இல்லாமல் எப்படி டேரெக்டாக கேல்குலேட்டரில் போட்டுன்னு சொல்லித்தரேன். ஸோ 3 into 5 into 1 15, அதான் LCM. ஓகேங்களா. இப்போ இந்த 15 எடுத்து இந்த 3 கூட கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 5s are 15. அப்போ 5 இருக்குல்ல, அந்த 5 எடுத்து இந்த நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணும். 5V1 minus 5V2. நெக்ஸ்ட் இந்த 15 இந்த 5 டிவைட் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், 5 1s are 5, 5 3s are 15. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. அந்த 3 எடுத்து இந்த V2 கூட மல்டிப்ளை பண்ணும், minus 3V2. நெக்ஸ்ட் இந்த 15 இங்கே 1 இருக்குது. ஸோ எதுவும் பண்ண முடியாது, 15 தான் வரும். ஸோ அந்த 15 எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணும், minus 15V2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 into 10 150. நார்மல் LCM தான். ஓகேங்களா. 15 into 0 0. ஓகேங்களா, அதை விட்டுடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும் 5V1. நெக்ஸ்ட்டு V2 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது. கூட்டினா எவ்வளோ வரும், -5 -3 -8 -23V2. இந்த ப்ளஸ் 150 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -150. ஆல் த ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். கேல்குலேட்டரில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை 3 times ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் கீழே 1 இருக்குது, அந்த 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது, இதில் 2 அன்னோன்ஸ் இருக்குது, V1 V2. ஸோ 2 அன்னோன்ஸ் 2 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். V1ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்குது 13. ஸோ 13 ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் V2னுடைய கோஎஃபிஷியன்ட் -10 ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் 150 அதை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கான கோஎஃபிஷியன்ஸை டைப் பண்ண போகிறோம். V1ஓட கோஎஃபிஷியன்ட் 5. நெக்ஸ்ட் V2னுடைய கோஎஃபிஷியன்ட் -23. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டை -150 டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிரும் 1.9875. அதான் V1உடைய ஆன்சர். V2னுடைய ஆன்சர் 10.8433. ஸோ ஒரு 4 டெசிமல் எழுதினாலே போதும். ஸோ V1 என்ன கிடச்சிருக்கு, 19.8795 வோல்ட். V2 என்ன கிடச்சிருக்கு, 10.8433 வோல்ட். ஒரு 4 டெசிமல்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபைண்ட் I1 I2 I3 I4. நம்ம கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வோல்டேஜும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாதான் நம்மளுக்கு என்னென்ன கரண்ட்டோட வேல்யூ தெரியும். அதுதான் என்னதுன்னா இங்கே பாருங்கள், இந்த V1 V2 கண்டுபிடிச்சாச்சு, V1 கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சோம்ல, இந்த I1
I2 I3 I4 நீங்கள் பாருங்கள் இந்த V1 V2லாம் இருக்குல்ல இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு I1 கரண்ட் I2 கரண்ட் I3 கரண்ட் I4 கரண்டோடைய ஆன்சர் கிடச்சிரும் வேல்யூ கிடச்சிரும் அதை தான் பண்ண போகிறேன் ஸோ I1 ஸ்டெப் 2 பார்த்து எடுத்து எழுதிக்கலாம் கரெக்டாக ஸ்டெப் 3ல இருக்கு இல்லையா I1 என்ன இருக்குது V1/10 V1 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 19.8795 டிவைடட் பை 10 10நாலே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்போனா வரும் 1.98795 ஆம்பியர் நெக்ஸ்ட் I2 ஸ்டெப் 3ல என்ன கண்டுபிடிச்சோம் I2 is equal to V1 minus V2/3 ஸோ V1 என்ன கண்டுபிடிச்சோம் அதை எழுதிக்கணும் V2 கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வந்த வேல்யூ அதை 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 3.0120 ஆம்பியர் புரிஞ்சுதுங்களா இது நெக்ஸ்ட் I3 சேம் ஸ்டெப் 3ல கண்டுபிடிச்ச வேல்யூ I3 is equal to V2/5 V2 என்ன கண்டுபிடிச்சோம் அதை எடுத்து எழுதிக்கிங்க by 5 கால்குலேட்டரில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.1686 ஆம்பியர் கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் I4 is equal to V2 minus 10/1 V2 என்ன கண்டுபிடிச்சோம் எழுதிக்கணும் minus 10/1 இதை 10ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.8433 ஆம்பியர் ஸோ நம்ம நோடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு VA கண்டுபிடிச்சாச்சு VB கண்டுபிடிச்சாச்சு அந்த சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு I1 I2 I3 I4 ஸோ இதுக்கு பேர் தான் நோடல் அனாலிசிஸ் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் ஃபோர்த் பேஜ் இந்த நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி வணக்கம்